நம்ம தமிழ்நாடு போலீஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா எல்ஓசின்னு சொல்லப்படக்கூடிய இந்த லுக் அவுட் சர்க்குலரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லுக் அவுட் சர்க்குலரை எதுக்காண்டி இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நபர் கிரிமினல் குற்றம் பண்ண பிறகு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தலைமறைவாக போயிருந்துக்கிறது, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஏஜென்சி கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுறப்ப ப்ராப்பராக அதுக்கு ஒத்துழைக்காம தலைமறைவாக இருந்துக்கிறது, ஆர்எல்ஸ் நம்ம நேஷனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவரால் பாதிப்பு ஏற்படுது பட் அவர் தலைமறைவாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அந்த பர்சனை ஃபைன் பண்ணுறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓசின்றதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, லுக் அவுட் சர்க்குலர்ன்றதை இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லுக் அவுட் சர்க்குலரை யார் இஷ்யூ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஏஜென்சிஸ் லைக் ஸ்டேட் போலீஸ், சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அப்புறம் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அப்புறம் லைக் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓசியை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது யாருக்கு ஃபர்ஸ்ட் போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இமிகிரேஷன், குடிவரவு பணியகம், இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எல்ஓசி சர்க்குலரை இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் இவங்க யாருக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே, அதாவது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த எல்ஓசி வந்து இஷ்யூ ஆன பிறகு அந்த எல்ஓசியை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், அப்புறம் சீபோர்ட் துறைமுகங்கள், அண்ட் நெக்ஸ்ட் லேண்ட் பார்டர், நம்ம இந்தியாவோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா செக் பாயிண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓசி வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓசி வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அந்த குற்றம் செய்யப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தப்பி ஒன்றும் ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ்ட்டை கண்டிப்பாக மாட்டிப்பார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்ச பிறகு யார் அந்த எல்ஓசியை இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த நபரை வந்து ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓசின்றது ஒர்க் ஆகுது. இதை லுக் அவுட் நோட்டீஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எல்ஓசி பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் சந்திக்கலாம்.